நான் சொல்றேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கரத்தோடு கவி தொடுத்து களத்திலே விதை விதைத்து, கரத்தோடு கவி தொடுத்து களத்திலே விதை விதைத்து, சுழியாக சொல்லெடுத்து சுந்தரம் தமிழிசைத்து, சுழியாக சொல்லெடுத்து சுந்தர தமிழிசைத்து, பரப்பியற நீருயரும் அங்கு நீருயர நெல்லுயரும் என்று இந்த தைமகளின் வரவு தரணியெங்கும் செழிக்க, அங்கு தனித்துவமான சிறப்பு தமிழுக்கு என்றும் மதிப்பு. கெட்டிக்காரு கெட்டிக்காரு. அருமையாக இருந்தது. ஆமா, இப்படி கவிதை இயற்கையோட இணைந்து உங்களுக்கு முகிழ்கிற என்றால் அது ஒரு சிறப்பு தான் எங்களுக்கு. வாழ்த்துக்கள். சரி, அப்ப நீங்கள் எனக்கு நினைத்ததுக்கும் இந்த வந்து கவி தொடுத்தவர்களுக்கும் நற்றமிழால் நாட்புறமும் ஒலிக்க வைத்தவர்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் விடைபெறப் போகின்றேன். நன்றி, சென்று வாருங்கள். மிக்க மிக்க நன்றி. அருமையான இருந்தது கவிதை, அற்புதமாக இருந்தது. வாழ்த்துக்கள். சரி சரி, சிவமணி அவர்களே, உங்கள் கவிதை இன்றைக்கு எப்படி இருந்தது? அற்புதமான தை மாதம் பிறந்த இந்த நேரத்துல அழகான கவிதைகளை கேட்டதுல பெரும் மகிழ்ச்சி. என்னுடைய கவியரங்கம் மிக சிறப்பாக இருந்தது. போல ஈழத்தில இருந்து பங்கு பெற்றின சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்களுடைய கவிதையும் மிக சிறப்பாக இருந்தது. அவருடைய கருத்துகளும் மிக சிறப்பாக இருந்தது. அவர் இயற்கையில இருந்து எங்களோட கவிதை சொல்ற போது எங்களுக்கு தாய் நிலத்தை நேசிக்க தோன்றுகிறது. வரணும் போலவும் இருக்கிறது. முடியல கூடத்தான் எனக்கு ஆசையாக இருக்கிறது. அதுபோல எங்கட தமிழத்து மக்கள், அதாவது தமிழ் உணர்வாளர்கள் அனைவருமே இங்கு பங்கு பெற்றிருந்தார்கள். பல வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் நாங்கள் நேரத்தை இதற்காக ஒதுக்கி செல்வம் மாரிமுத்து, வனிதா அவர்கள், திரிபுர சுந்தரி அவர்கள், அது மாதிரி பத்மலோஜினி அவர்கள் எல்லோருமே சேர்ந்து எங்களுக்கு இந்த கவிதைகளை அழகா தந்தார்கள். மிக சிறப்பாக அமைந்தது. இதனை வகைப்படுத்தி கொண்டு வந்த நகுலாசனானுக்கு நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஆமா, எல்லோரும் மங்களமாக இருந்த, அதாவது சாரியலோட பார்க்கும் போதும் பெண்களை பார்க்க உண்மையா எல்லாரும் ஒரு மங்களமாக எனக்கு இருந்த போல இருந்தது. என்ன சிவரூபன் சரி, அந்த ஒரு விழாவுக்கு எப்படி போறாரோ அப்படி மாலையெல்லாம் வச்சு நானே மறந்து மாலையும் வச்சு அழகாக மகிழ்வோட இருந்தீங்கள். வாழ்த்து. தைமகள் எல்லாம் வீடு தேடி வந்துட்டு அழகா போல இருந்திருக்கு. பின்னுக்கு ரெட்டி பாக்குறார் மகளா? அப்ப மருமகள். நான் சொல்றேன் என்னன்னா, தை மகளாக வீடுகளுக்கு வந்துட்டான் போல இருக்கும். ஆமா ஆமா, உண்மைதான். சரி, நன்றி சிவமணி. அழகாக சிவமணி, உண்மையிலேயே அந்த பாடல் எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியை ஊட்டினது. தையும் பிறந்திருக்க அந்த பாட்டை பாடைக்கே நல்லா இருக்கு. நாங்கள் அதை தனியா எடுத்து ஏதாவது பிள்ளைகளுக்கு நடனம் ஆட கொடுப்போம். அப்படியா செய்வோம். நல்லது, அருமை அருமை, வாழ்த்துக்கள். சரி, திரிபுர சுந்தரி எப்படி இருந்தது இன்றைக்கு? அருமையாக இருந்தது. சிவமணியின் பாடல் என்று சிறப்பாயவக்கு அமைந்ததல்லோ. சொல்லுங்க, என்ன சிவமணியின் பாடலா? வேற ஒன்றும் இல்லையா? இருந்தது இல்லையா? அதுதான் மிக மிக சிறப்பா இருந்தது. பாடிக்கிட்டே இருக்க தோணுது. அத முதல் போட்டு இருக்கலாம் சிவமணி, நீங்கள் எனக்கு சொல்லி இருக்கலாம். முதலில் போட்டதெல்லாம் இன்றைக்குதான் வேலை இடத்துல வேலை காலையில எனக்கு வேலை இடத்துல நின்று பாடி பாடி இன்றைக்குதான் வந்து இதுல வந்து எழுதுனேன் பாட்டு. பாடுவேனா விடுவேனான்னு தெரியாதனால முதல்ல அறிவிக்கல நானும். இல்ல, என்னென்னால் நல்லா இருந்தது. எல்லா கவிஞர்களோட கவிதையும் பிரமாதமா இருந்தது. இந்த ஆண்டு முதல் கவியரங்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி சகோதரி, நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. வனிதா, உங்களோட கருத்து? வனிதா அவசரமான படையல் என்றது தெரிஞ்சது, வேலையாக அனைவரும். எனக்கு இன்னைக்கு காலேஜ் இருக்கு, இன்னைக்கு சாட்டர்டே லீவ் இல்ல. சரி, பரவாயில்ல மேம். அனைவருடைய கவியும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே குயில்கள்லாம் கூவிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப இனிமையா இருந்தது. நான் கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மயில்கள்லாம் பாடுச்சு இன்னைக்கு. அழகா வந்து கவிதை சொன்னீங்க. மங்களகரமா இருக்கு. அழகு தேவதைகள்லாம் வந்து ஆலாபனை பண்ற மாதிரி இருந்தது.
பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கலர்ஃபுல்லையும் நம்ம தம்பியும் சேர்ந்து வந்தது இன்னும் மிகவும் அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி இருக்கு. அந்த கேப்பும் அந்த அழகும் அது சொல்ல வார்த்தைகளே இல்ல. அனைவருடைய அழகும் இந்த புது வருடத்துல உங்களுடைய முகத்தை பார்த்தாலே அப்படியே உள்ள இருந்து பிரவாகமா அப்படியே தமிழ் வந்து ஓடி விளையாடி கவி பாடுச்சு. எந்த ஒரு லைட்டும் இல்ல, ஒன்றும் இல்ல, இயற்கைன்ற வெளிச்சம் மட்டும். இயற்கை அழகு பாருங்க, திருப்பி இயற்கையான அழகு. இயற்கை வெளிச்சம் இன்னைக்குதான் இயற்கையான அழகு. இது செயற்கையே இல்ல. அப்படியே தமிழ் பாத்தீங்கன்னா அப்படியே எங்கும் வந்து தமிழும் தமிழரும் ரொம்ப வந்து பெருமைப்படுத்துனீங்க. ரொம்ப நன்றி. கேட்க கேட்க ரொம்ப இனிமையா இருந்தது இன்னைக்கு. உங்களோட அந்த உத்வேகமும் உங்களோட இணைவும் அழகான தமிழ் தொடர்பும் எங்களை மகிழ்ச்சியில இன்னும் ஆழ்த்தி வைக்கும். இன்னும் 2 வயது குறைந்த போல எங்களை உருவாக்கும் என்றது உண்மைதான் தமிழ். ஆமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி வனிதா. அதாவது நேரம் எடுத்து வந்து இணைகிறது. ஆனா இந்த கவிதைகள் எல்லாவற்றையும் பொக்கிஷமாக வைத்திருங்கள். ஒரு காலம் உங்களுக்கு நூலாக்கவும் பயன்படலாம். சரியா? அதனுடைய வடிவா எழுதி உங்களோட நோட்புக்கில வையுங்கள், அல்லது தட்டச்சில வச்சாலும் சேகரிச்சு வையுங்கள். ஆம், எங்கள் அன்பு தம்பி என்ன சோகம் என்று இணையத்தின் வலுவாழ் சோகமா என்று சிவசெல்ல மாரிமுத்தை ஒரு முத்தாப்பா ஒரு கருத்து சொல்லாம போறதே இல்லை. எங்கட இது நகராது. அனைத்தும் அழகுன்னு வேற சொல்லிட்டோம். அவர் அழகில் லைத்து அப்படியே வந்து கனவுலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். சரி சரி. கொடுத்த காசுக்கு கூவணும், கொடுக்கிற காசை விட அதிகமா கூவக்கூடாது. எங்க இருக்கீங்க நீங்களா இப்படி கூறீங்களே, என்னமா கூறாயா? அந்த மாதிரிதான். நகுலம்மா நீங்க வரும்போது செக் புக்கோட வந்துருங்க. ஓகே, சொல்லிட்டேன் தம்பி. செக் புக் தானே எழுதி போட்டு அது சொல்லுமோ செல்லாத வேண்டுமா? இல்ல, அவங்க செக் புக் கொண்டு வந்துட்டு நாம கையெழுத்து போட முடியாது. நான் பயன்படுத்துறதுமே இல்லாது. ஆமா அக்கா, இன்றைய நிகழ்வுல உண்மையிலேயே சிவமணி அக்காவினுடைய பாடல் வந்து உண்மையிலேயே மனதை தொடக்கூடிய ஒரு இனிய ஒரு பாடல். நல்ல ஒரு பாடல். எங்கட கவியரங்க தூக்கி நிறுத்தின பாடலா அந்த பாடல் இருந்த போல எனக்கு அமைந்ததான். நல்ல அந்த குரல் வளம், தெளிவான அந்த உச்சரிப்பு. எனக்கு கொஞ்ச நேரத்துல அந்த விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணனே வந்து பாடிட்டாங்களோ அப்படின்னு தோணுற அளவுக்கு இருந்தது. ரொம்ப இனிமையா இருந்தது. உண்மையிலேயே இப்படியான பாடகர் ஒரு உருவம் வந்து உள்ளுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்குதான் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். வெகு விரைவில் இந்த ஆண்டுல நாம கவியரங்கம் பண்ணிட்டு இருக்கோம், பேச்சரங்கம் இருக்கு, பட்டிமன்றம் இருக்கு. ஒரு நாள் பாட்டரங்கமும் ஒண்ணு ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டேன். உண்மையில ரொம்ப அழகா பாடுனாங்க. சிவமணி மேடத்தை மட்டும் நீங்க கணக்குல எடுத்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. என்னோட வாய்ஸ் எல்லாம் கேக்குற மாதிரியே இருக்காது. நான் எங்க போய் பாடுறது சொல்லுங்க. கழுத கிடைக்கிறப்பட கிடைச்சிட்டு போகுது, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நீங்க தெருமுக்குல அங்கங்க திருஷ்டி பூசணிக்கா கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க குரல் என் குரல் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இப்போ நகுலாக்கா இந்தியா வரும்போது நம்ம திருநெல்வேலியில அரசு அருங்காட்சியகத்துல ஒரு அரசு நிகழ்ச்சியவே ஏற்பாடு பண்றோம். இயல்பாவே ஒண்ணு வருது, கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு போட்டி வருது. அதுல நம்ம சிவமணி அக்கா வந்தாங்கன்னா அவங்களையும் பாட சொல்லிடலாம். நான் சொன்னால் அங்க இருந்து சூமில ஒரு பாட்டரங்கத்தை செய்வோம். டைம் இருந்தா தாராளமா செய்யலாம். அது பாப்போம். அங்கத்தை சூழல் தெரியல, அங்கத்தை இணையவலு இதுகள் எல்லாம் எப்படி இருக்குமோ தெரியாது. அப்படி அல்லது நாங்கள் 4 பேர் ஒரு இடத்துல சந்திச்சோம் என்றாலும் செய்யலாம், பாப்போம். இல்லக்கா, கல்லூரி மாணவர்கள் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து உங்களை தலைமையா வச்சு அரசு அருங்காட்சியகத்திலே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவோம். கலை நிகழ்ச்சியோட நீங்க தேதியை ஒதுக்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் அழைப்புதல் தயாரிச்சு அதுக்கேத்த மாதிரி போட்டுடலாம். NDK காலேஜ் வந்து 27ஆம் தேதி அவை ஒரு பட்டிமன்றம் அங்கத்தே ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நான் எந்த தலைமையில செய்ய போயினோம். அதை நேற்று கேட்டுட்டினோம். 27 நான் திருப்பி சென்னையில நிக்க வேணும். அங்க சென்னையில என்னுடைய அந்த காலேஜுக்கு போக வேணும். நீங்க ஒரு தேதி எடுங்கோ. நான் நினைக்கிறேன் 27க்கு முதல்
நாங்க பேசிக்கொள்வோம். இப்ப இந்த இடத்துல வேண்டாம். உண்மை உண்மை உண்மையிலே நல்ல அருமையான நிகழ்வுக்கா. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆமா, வாழ்த்து என்றால் வளமாய் வருவது. முதலில் நாங்கள் சிவசெல்ல மர்மத்தை எதிர்பார்ப்போம் என்ன. அப்பதான் அவர் எப்போதுமே சொல்வார். ஆனா இப்பொழுது அந்த பற்றி விட்டது போல் இருக்கிறது கொஞ்சம் தமிழ். வாழ்த்து தமிழ். பணிச்சுமை ரொம்ப கூடி போச்சுக்கா. ராத்திரி 3 மணி வரைக்கும் உட்கார்ந்து எழுத வேண்டியதா இருக்கு. புத்தக வெளியீடு ஒரு பக்கம், எங்க மாவட்ட நிர்வாகத்துல இருந்து 3 புத்தகம் வெளியிடுறாங்க. அந்த புத்தக பணி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்துல இருந்து 2 புத்தகம் வெளியிடுறோம். அதுக்குண்டான தட்டச்சு பணி, ஒருங்கிணைப்பு பணி எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா பணியும் தலையில. ஏற்கனவே தொப்பி போட்டிருக்கேன், இருந்தாலும் காண மாட்டேங்க. இருக்கிற முடிவு கொட்டி போயிரும் போல் இருக்கு. ஒரு மாசம் இந்த புத்தக கண்காட்சி எங்க மாவட்டத்துல வருது. அந்த புத்தக கண்காட்சி முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃப்ரீ தான். ஏன்னா அதுக்கு ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறதுனால பணிகள் அதிகமா இருக்கு. முடிச்சிருவோம். இல்ல, கடந்த முறை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி சந்தியிலேயே விட்டுட்டு போட்டார். எங்களை காணாமலே போட்டார். வெள்ளமும் அவரை அடித்து கொண்டு போய்விட்டது. இந்த வருடமும் இந்த வருடமும் இன்னும் நம்பிக்கை துளி வரவில்லை. இறங்க வேண்டபடியால சந்திப்பு சந்தியில் நின்று விட்டது என்று அடுக்கும் நல்லா தான் இருக்கு. சரி, நன்றி நன்றி. நாங்க பேசிக்கொள்வோம். ஜெர்மனியில இருந்து ரொம்ப வெள்ளமா இந்த ஆண்டு கட்டாயம் சந்திப்போம். இந்த முறை திருச்செந்தூரை அடைவது உறுதி. பார்ப்போம். அந்த மழை நீர் என்னை விலத்தி விட வேண்டும். என்ன சிவமணி வசிட்டர் அந்த குழந்தைய கொண்டு போய்க்க வசிட்டரா அந்த குழந்தைய கொண்டு போய்க்குள்ள அந்த தண்ணி வழி விடுது. அதுபோல நான் வந்தால் திருச்செந்தூர் முருகன் அந்த வழி விடுவேன். அவர் சந்திக்க வேண்டும். இல்லையெனில் நாம் அவரிடத்தில், அவர் இருக்கும் இடத்தில் நாம் சந்திப்போம். கண்டிப்பாக எங்களை தேடித்தான் வரும். சரி, பத்மலோஜினியிடம் போவோம். பத்மலோஜினி சொல்லுங்கள். உண்மையிலேயே இன்றைக்கு புதிய வருஷத்துல சொல்லுவாங்க புது விடயம் என்று. அந்த புது விடயமே உண்மையிலேயே ஒரு எல்லோரும் அந்த தமிழை வளர்க்க வேணும் என்றதான். எல்லோருடைய கவிதையுமே தமிழை பற்றி தான் இருந்தது. ஆனபடியால நான் நினைக்கிறேன் 2025 ஒரு தமிழுக்கு ஒரு சிறப்பான மாதமா இருக்கு, சிறப்பான வருடமா இருக்கும் என்று நிறைய பேர் தமிழ் படிக்கவும் தமிழை கற்றுக்கொள்ளவும் வருவார்கள் நினைக்கிறேன். ஏனென்றா இப்போ 15 வருடங்களுக்கு முன்பட்ட ஒரு மொழி என்றது ஆய்வாலேயே அறிவிக்கப்பட்டுட்டது, அதுவும் அமெரிக்காவிலேயே. அப்ப ஆனபடியால இப்ப தமிழ் தான் பழமை மொழி எதன்னு சொல்லி கேட்டா தமிழ் என்றே இன்னைக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மொழி. ஆனபடியா தை பிறந்தபடியா நம்மளோட தமிழுக்கும் அது தை தா தா, அதனாலதான் அந்த உயிரும் மெய்யுமா அது வருகுது. அதனால ஒரு சிறப்பான வருடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த TSSL நிறுவனத்தினரும் அந்த டைம் அந்த இதை வைக்கிறது ஒரு சிறப்பு இந்த மாதத்திலேயே. ஏனென்றா ஆங்கில புத்தாண்டையும் வரவேற்றதா போயிட்டது, நம்மளுடைய தை புத்தாண்டையும் வரவேற்றதாக போயிட்டது. இப்ப சைனீஸையும் வருது. ஆனபடியால எல்லாமே ஒரே நேரத்து காலத்துக்குள்ள வருகிறபடியால ஒரு சிறப்பான வருடம். எல்லாருடைய கவிதையுமே சிறப்பு. எல்லோருமே தமிழை பற்றி எழுதினது அதை விட சிறப்பு. அது நீங்க சொன்ன மாதிரி தான் சிவசெல்வ வாரிமுத்து அவர்கள் இந்த வருடத்தோட அக்கா கேக்குதா அக்கா கேக்குதான்னு அதை சொல்லி நின்றோம். ஏதாவது ட்ரெண்டிங்ல வந்துரும். அர்ஜுனா கேட்ட மாதிரி வசதி எப்படி வசதி என்று அர்ஜுனாக்கு ஒரு ட்ரெண்டிங், அதே மாதிரி சிவசெல்வ மாரிமுத்துக்கும் வந்துடும். ஆனபடியால அவரும் அதை செய்தோண்டு மற்றது சிவமணி அவர்களுடைய அந்த பாடல் கிராமிய பாடல் மிக சிறப்பு. ஆனா அதுல வேண்டாம் சொன்னதான் இப்பான் எழுதினேன். உண்மையும் அந்த ஒரு கடைசி நேரங்கள்ல எழுதிக்குள்ள அது சிறப்பா அமைகிறதும் ஒன்று. கண்ணதாசன் கடைசியா எழுதின கவிதை அந்த பாடல், கடைசியா அவர் எழுதினது ஒரு ஃபிளைட்டுக்கு போற அந்த கேப்புக்குள்ள. அது ஒரு நல்ல பாட்டுன்னு எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு மூன்று முடிச்சா இன்னும் படத்துல எழுத மாட்டேன் நினைக்கிறேன். அப்படி அது ஒரு சிறப்பு. அது மாதிரி எல்லோருமே சிறப்பு. உங்களுடைய கவிதை, உங்களுடைய தலைமை
எல்லோத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி டீச்சர், நன்றி. எல்லோருக்குமே நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி 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 அம்மா, நன்றி. மிக சிறப்பு. சிவமணி, நீங்கள் அதை தனியா ஒருக்கா உதய உடுப்போடையே ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்க, அதை ஒருக்கா பாடி தனியா பாக்குறேனக்கா. தனியா பாடி தந்தீங்கண்டா. நான் இலங்கையில சர்வசரி இல்ல, அந்த பிள்ளைகள் ஆட போகிறார்கள், அவர்களிடம் கொடுக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு தையும் அந்த பாட்டுக்கு அந்த பாடல் அந்த மட்டிலேயே நிறைய பாடல் இருக்குதானே நாங்கள் ஸ்கூல்ல. இல்ல, நான் அதை விட உங்களோட வரி பாடலே அந்த புத்தக விழாவுக்கு இந்த சிவரூபன் சர்வேசன் பிள்ளைகள் டான்ஸ் ஆடினோம். அப்ப அதனால அவையிட்ட கொடுத்து விடலாம், அந்த கொடுக்கலாம் அவ வழக்குவா நினைக்கிறேன். அவ வச்சிருக்கிறா கலைஞர். ஆமா, முயற்சித்து பாருங்க ஒருக்கா. ஏன்னா இதுல வெட்டி எடுக்கிறது வருதோ தெரியாது. தனியா நீங்கள் உதய சாரியோட இப்ப முன்னுக்கு ஒரு வீடியோ இந்த ஹேண்ட்போனை வச்சு நீங்கள் பேசி இந்த இதாண்டிங்கன்னா நல்லா இந்த பாடி நீங்கள்டா சத்தம் ஒன்றும் இல்லாம நல்லா இருக்குமன்றது. என்ன அது மியூசிக் ஒன்றும் தேவையில்லை, அப்படியே போடவே அழகா இருக்கு. நல்லது நல்லது. மன நிறைவு எல்லாருக்கும். அனிதா பேசவில்லையா? பேசிட்டாவா? அனிதா பேசிட்டா. அனிதா பேசிட்டா. அது பிரதன் சிவசெல்லம் ஆரம்பித்து நீங்கள் திருவிழா சுந்தரி எல்லாருமே பேசிட்டீங்க. நிறைந்த வாழ்த்துக்கள். செல்வம் மகிழ்வடைகிறது, எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தையும் பிறக்க தமிழும் வளர பைந்தமிழும் பாடுகின்றது. அதே நேரம் பூவியராய் நீங்கள் எல்லோரும் அந்த தமிழை எடுத்து பாடினது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. அனைவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி.